வணக்கம். தந்தியின் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக காயத்ரி. இந்தியாவில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டலகால பூஜைகள் நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையுடன் நிறைவடைய உள்ளது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு வருகை தருவது வழக்கமாக உள்ளது. அவ்வாறு வரும் பக்தர்கள் தமிழகத்தின் கன்னியாகுமரி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்வார்கள். இதனால் இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆனால் இந்த பகுதிகளில் குடிநீர், கழிப்பறை, கார் பார்க்கிங், கடல் பகுதியில் உடைமாற்றும் அறை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற அடிப்படை வசதிகள் போதிய அளவு செய்யப்படாததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வலியுறுத்திய வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மத நம்பிக்கைகளோடு பின்னி பிணைந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை உள்ளடக்கியது இந்தியா. மக்கள் தங்களுக்கு நிகழும் ஒவ்வொரு செயலிலும் கடவுளின் பங்களிப்பு இருப்பதாக நம்புகின்றனர். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வேண்டுதல்களுடன் அல்லது நிறைவேறிய வேண்டுதல்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றனர். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் தங்களுக்கு மன நிம்மதி கிடைப்பதாகவும் நம்புகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர். குறிப்பாக விசேஷ நாட்கள் மற்றும் விடுமுறை காலங்களில் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இப்படி மன நிம்மதிக்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு வரும் பக்தர்கள் பல நேரங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர். பக்தர்கள் வருகையால் லட்சக்கணக்கில் வருவாய் பெறும் மாவட்ட நிர்வாகங்கள் அவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தி கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இடத்தில் சொற்ப எண்ணிக்கையிலேயே கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதுவும் முறையான பராமரிப்பின்றி காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. போதிய அளவு சுகாதார பணியாளர்கள் நியமிக்கப்படாததால் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகின்றன. பக்தர்கள் வருகை அதிகமாக உள்ள காலகட்டங்களில் ஹோட்டல்கள், லாட்ஜ்களில் கண்டபடி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக கடைகளில் கூடுதல் விலைக்கு பொருட்கள் விற்கப்படுகின்றன. தவிர வாகன நிறுத்தும் இடங்களிலும் தாறுமாறாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க பாதுகாப்பு பணியில் போதிய காவல்துறையினர் நிறுத்தப்படாததால் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்கள் அதிக அளவில் நடந்து வருகிறது. இப்படி ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளாகும் பக்தர்கள் புண்ணிய ஸ்தலங்களில் மன நிம்மதியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு வரும் பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? இப்படி பல்வேறு காரணங்களுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் புண்ணிய தலங்களுக்கு படையெடுக்கும் மக்கள் பல நேரங்களில் மன உளைச்சலுக்கும் ஆளாகி விடுகின்றனர். இவர்களின் வருகையால் லட்சக்கணக்கில் வருவாய் பெறும் மாவட்ட நிர்வாகங்கள் போதிய அடிப்படை வசதிகளை செய்ய தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது. இதை எப்படி சரி செய்வது, எப்படி முறைப்படுத்துவது என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இதுகுறித்து பல கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக கோவையில் இருந்து இணைகிறார் வழக்கறிஞர் வெண்ணிலா. இதேபோன்று கள தகவல்களை நேரடியாக பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் ராமேஸ்வரத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலா. முதலில் பாலாவிடம் செல்வோம். பாலா, வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. அதுல ரொம்பவும் முக்கியமா பார்க்கப்படுறது ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண நாட்கள்லயும் சரி, விசேஷ நாட்கள்லயும் சரி, பக்தர்களுடைய எண்ணிக்கை, வருகையின் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. ராமேஸ்வரம் ஒரு சுற்றுலா தலம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்கள்ல தமிழகத்தில் அமைந்த ஒரே ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரம் தான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமா தாம் சொல்லுவாங்க. அந்த தாம்ல ராமேஸ்வரம் ஒரு தாம், ஒரு சேத்திரம், புண்ணிய சேத்திரம். இங்க ராமேஸ்வரத்துக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அதிக அளவில் வட மாநிலங்கள்ல இருந்தா வராங்க. அந்த பக்தர்கள் அனைவருமே குறிப்பா இங்க ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இங்க கோயிலுக்குள்ள உள்ள 22 தீர்த்தங்கள்ல புண்ணிய நீராடினால் அவங்க செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில இந்த பகுதியில் பக்தர்கள் அதிக அளவில் வராங்க. குறிப்பா
குறிப்பா வந்து இந்த பகுதியில வந்து அமாவாசை காலங்களில் வந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். சிவராத்திரி போன்ற காலங்களில் வந்து வடநாட்டு பக்தர்கள் அதிக அளவில் வராங்க. என்ன காரணம் கேட்கும்போது வடநாட்டு பக்தர்களுக்கு வந்து இங்க உள்ள ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில் வந்து குலதெய்வமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வராங்க. வடநாட்டு விவசாயிகள் வந்து இங்க வந்து பூஜிட்டு தான் கொண்டு போய் இங்க நெல்லை கொண்டு போய் அவங்க அறுவடை பயிரிடுறாங்க. பயிர் முடிஞ்சோன்னா அறுவடை செய்யும் போது அவங்க காணிக்கையா வச்சிருக்க நெல்லையும் கொண்டு வந்து இங்க வந்து அறுவடை காணிக்கை செலுத்துவதற்காக இங்க வருகின்றனர். அதனால வந்து இங்க வந்து விசேஷ காலங்களில் வந்து அதிக அளவில் கூட்டம் வருது. சாதாரண நாட்கள்ல வந்து 1000க்கும் மேற்பட்டவங்க வராங்க. வாரவங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. வரும்பொழுது வந்து அவர்களுக்கு மண்டபம் பகுதியில் ஒரு செக் போஸ்ட் இருக்கு. தேசிய நெடுஞ்சாலையினுடைய செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட்ல வந்து ₹100 முதல் ₹200 வரை ஒவ்வொரு வாகனங்களுக்கும் வசூல் செய்யப்படுகிறது. அதை தாண்டி ராமேஸ்வரம் நுழைவாயில் என்ட்ரன்ஸ்ல வரும்போது கூட இன்னொரு செக் போஸ்ட் ராமேஸ்வரம் நகராட்சியினுடைய செக் போஸ்ட் இருக்கு. அங்கே வந்து ₹100 முதல் ₹200 வரை வசூல் செய்யப்படுகிறது. வருபவர்கள் 4 சக்கர வாகனங்கள் மட்டுமே ராமேஸ்வரம் பகுதிக்குள்ள வந்து அனுமதிக்கப்படுகிறது. 6 சக்கர வாகனங்கள் அனைத்துமே வந்து பேருந்து நிலையத்திலே வந்து நிறுத்தப்படுகின்றது. ஆனால் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு வந்து எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது. கடந்த 2011ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட ₹2 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பேருந்து நிலையத்தில் குடிப்பதற்கு ஒரு தண்ணீர் வசதியோ எந்த குடிப்பதற்கோ பழங்குவதற்கோ எந்த தண்ணீர் வசதியும் கிடையாது. கழிப்பற வசதி கிடையாது. அது அப்படியே மூடி கிடக்கு. ஆனால் மூடப்பட்ட அவ்வளவு கிடக்குது. ஆனா அப்படி வரும் தச்சமே வந்து ஐயப்ப சீசன். அந்த ஐயப்ப சீசன்ல வர பக்தர்கள் அனைவருமே வந்து ஒவ்வொரு பஸ்ல வராங்க. ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வந்து 60-70க்கும் மேற்பட்டவர் வராங்க. அவங்க ராமேஸ்வரத்தில் தங்கி உணவு சமைத்து அங்க சாப்பிட்டு தான் செல்லணும். அதனால் வந்து அவங்க கழிப்பறையை கழிக்க செல்ல போகும்போது வந்து அங்க ஒரு தனியாருடைய கழிப்பறைகள் மற்றும் குளிப்பதற்கு வந்து கழிப்பறை மட்டும் செல்வதற்கு மட்டும் ₹20, குளித்து கழிப்பறை செல்வதற்கு ₹50 வந்து தனியார்களால் வந்து வாங்கப்படுகிறது. இதனால் வரும் பக்தர்கள் வந்து நொந்து அவரது மனம் நோக வேண்டியது இருக்கின்றது. இதனால் வந்து திறந்த வெளியிலே வந்து கழிப்பறம் செல்ல வேண்டிய நிலைமைக்கு உள்ளனர். அதே பகுதியிலே வந்து அவர்கள் இரவு நேரங்களில் வந்து உறங்க வேண்டிய நிலைமையிலும் உள்ளது. காலை நேரங்களில் வந்து அதே நேரத்தில் வந்து சமைத்து அங்கே வந்து உணவு உண்ணக்கூடிய நிலைமையிலும் உள்ளன. இதனால் வந்து அவர்கள் வந்து சுற்றுச்சூழல் மாசு வந்து நோய் பரவும் அபாயத்தில் உள்ளனர். அதனால் அது மட்டும் இல்லாமல் வரும் இங்கே ராமேஸ்வர பகுதியில் வந்து தனியார் விடுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் இங்க உள்ள புனிதமான அக்னி தீர்த்தத்தில் கலக்குது. கலந்து இப்ப தற்சமயம் வந்து அக்னி தீர்த்தம் வந்து கடல் வந்து சகதியாக தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ராமேஸ்வரம் நகராட்சி மெகா சுற்றுலா திட்டத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ₹13.25 கோடி நிதி ஒதுக்கியிருந்தாங்க. அந்த நிதியை ஒதுக்கி 2 ஆண்டுகளுக்கு முன் நிறைவேற்ற பணிகள் அனைத்துமே எதுவுமே வந்து முழுமையடையவில்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சங்குமால் பகுதியில் வந்து ஒரு 20 கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் கழிப்பறைகள் எதுவுமே திறக்கப்படாமல் மூடியே கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து ராமேஸ்வர பகுதியில் வந்து கோயில் நிர்வாகத்திலிருந்து ஒரு கார் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. அந்த கோயில் கார் பார்க்கிங் வசதியில் 3 கழிப்பறை மட்டுமே உள்ளது. அதுவும் வந்து சுத்தம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பக்தர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றனர். அதன் அருகே வந்து நகராட்சியின் சார்பாக வந்து ஒரு 10 கழிப்பறைகள் கட்டப்பட்டு அதுவும் நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் சமூக விரோதியின் கூடாரமாக கழிவறைகள் அனைத்தும் முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. அதை தவிர வந்து கோயிலுக்குள் வந்தால் கோயில் நிர்வாகத்திலிருந்து பக்தர்கள் எவ்வித அடிப்படை வசதியுமே செய்து கொடுக்கவில்லை. வரும் பக்தர்களிடம் பணம் பறிப்பதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக் கொண்டிருக்கின்றனர். வரும் பக்தர்கள் காலையில் வந்து ஸ்படிகலிங்க பூஜை சொல்லக்கூடிய ஒரு மணிமூர்த்தி தரிசனம் நடைபெறும். அந்த தரிசனத்துக்கு வந்து வடநாட்டு பக்தர்கள் அதிக அளவு ஆயிரக்கணக்கில் வந்து லைன்ல நின்று தான் செல்லணும். ஆனா இப்ப வந்து பனிக்காலங்களில் கூட அவங்களுக்கு வந்து எந்தவித அடிப்படை வசதி செய்யாம வாரவங்க அனைவருமே முதியவர்கள் தான் வராங்க. ஒரு இந்துக்களாக பிறந்தவர்கள் வந்து காசி ராமேஸ்வரம் செல்வது வந்து அவர்களுடைய புண்ணிய கடமை, இந்துக்களினுடைய முக்கிய கடமையா இருக்கு. அதனால் வந்து வாரவர்கள் அனைவரும் வந்து 50% வந்து முதியவர்களா வராங்க. வாரவங்க அனைவரும் இந்த பணியில நின்று பல மணி நேரம் நின்று தான் செல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வந்து கோயில் நிர்வாகம் வரும் பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்று அவர்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்து மன நிம்மதியுடன் செல்வது கிடையாது. தொடர்ந்து பேசலாம் பாலா, காத்திருங்கள். இப்பொழுது இது குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பதிவு செய்வதற்காக கோவையில் இருந்து காத்திருக்கிறார் வழக்கறிஞர் வெண்ணிலா. அவரிடம் செல்லலாம். மேடம் வணக்கம். இப்ப இந்த அடிப்படை வசதிகள் திருத்தலங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்து தர வேண்டும், இதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்ல போனா என்னென்ன இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க மேடம். அதுங்க முக்கியமான அடிப்படை என்னென்ன அடிப்படை விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லப்போனா சுத்தமான குடிநீர், சுத்தமான ஒரு கழிவறை வசதி, இந்த ரெண்டுமே வந்துங்க முக்கியமாக ஒரு வீட்டை பொறுத்தளவுக்கு எவ்வளவு அத்தியாவசியங்கும் போது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய இந்த மாதிரியான திருத்தலங்கள்ல எவ்வளவு ஒரு அக்கறையோட செயல்பட வேணும், அது எல்லாமே இல்லாம இருக்கு. முக்கியமாக இந்த ராமேஸ்வரம் திருத்தலத்தை பொறுத்தளவுக்கு பல யுகங்களாக பேசப்பட்டு வரக்கூடிய புண்ணிய தலம், அதை வந்து புதிதாக கோயில்களை எல்லாம் கட்டுகிறோமோ இல்லவோ இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் வந்து முறையாக பராமரிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நான் ஒரு பொதுநல வழக்கு கூட வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்திருக்கேங்க.
மேடம், இப்ப நீங்க சொன்னீங்க முக்கியமா பார்க்கப்படுறது வந்து இந்த குடிநீர் வசதி, குடிநீர் தேவைகள், அதுவுமே பூர்த்தி செய்யப்படல அப்படிங்கறத சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா சொல்லும்போது அடுக்கடுக்கான நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைச்சாங்க. நிறைய கட்டணம் வந்து வசூலிக்கப்படுகிறது அதிக இடத்தில், என்ட்ரன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு இடத்துலயும் செக் போஸ்டா இருக்கட்டும், அடிப்படை வசதிகள் நிறைவேற்றுகிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து கட்டண வசூல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அடிப்படை வசதிகள் எதுவுமே முறையா செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யாரு கண்காணிக்கணும்? மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்கணுமா? சுற்றுலாத்துறை கண்காணிக்கணுமா? யாருடைய கண்காணிப்பின் கீழ் இதெல்லாம் வரும்? எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. எல்லாருமே ஆனா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பயமே இல்லாம கூட்டு சதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட்டாக சேர்ந்து கூட்டு கொள்ளை தான் அங்க நடந்துட்டு இருக்கு. கடந்த 2 ஆண்டு காலமாக நான் பல முறை வந்துங்க அங்க விசிட் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரியான டோல்கேட்ல ஆரம்பிச்சு வாங்கக்கூடிய அந்த பணத்திற்கு 100, 200 என்று வண்டிக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. ரசீது கூட கொடுக்கப்படுவதில்லை. அதுல அங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஊழல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அக்னி தீர்த்தத்துக்கு வந்தோம்னா அதை விடுங்க. அக்னி தீர்த்தத்துல பாத்தீங்கன்னா பாலா அவர்கள் சொன்ன மாதிரி கழிவறை வசதியே இல்ல. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக வந்துங்க சமீபத்துல நான் தாக்கல் செய்த வழக்குல கூட ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க கற்றறிந்த வழக்கறிஞர்கள். அதுல சொல்லியிருக்காங்க கால் நனைக்க கூட தகுதி இல்லாத ஒரு இடம் என்றுதான் அந்த அக்னி தீர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்துக்கள், உலகெங்கிலே இருக்கக்கூடிய இந்துக்கள் தங்களுடைய 21 தலைமுறை பாவங்களை கழிக்கிறதுக்காக அங்க வரும்போது அந்த பாவத்தை அதிகமாக சேர்த்துக் கொள்ள நோய்களையும் வந்து கூட்டிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் போக இந்த கோயிலுக்குள்ள போகும்போதும் முறையாக எதுவுமே பராமரிக்கப்படவில்லை. கடந்த வாரத்துல கூட ஒரு நாளிதழ்ல படித்தேன், எவ்வளவு பெயர் பெற்ற ஜோதிர்லிங்கம் கேட்பாரற்ற மூலையில் கிடைக்கிறது. அதையெல்லாம் பார்க்கும்போது மனம் ரொம்ப வேதனைப்படுதுங்க. எந்த விதமான இதையெல்லாம் செய்ய வேண்டிய சுற்றுலாத்துறையிலிருந்து அறநிலையத்துறை ஆரம்பித்து அந்த எங்க முனிசிபாலிட்டி இருக்கு இல்லைங்களா, ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டி, எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டியது இது. வந்து நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது, இது பல திருப்பதி போன்ற வந்து திருக்கோயில்கள் எல்லாம் எவ்வளவு முறையாக பராமரிக்கிறாங்க. நாம ஏன் வந்து கிடைத்திருக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தை இப்படி தவற விட்டுட்டு நம்மளுடைய பெயரையும் கெடுத்துக்கிறோம். சமய தொண்டாற்றக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்துட்டுங்க மனவேதனைப்படக்கூடிய அளவுதான் அங்கெல்லாம் இருக்கு. கடந்த 2.5 காலமாக நான் நேர்ல பார்த்தோம், செவிவழி செய்தியிலும் வரக்கூடியதெல்லாம் இவர்கள் எல்லாம் திருத்துவதற்கு அதே ராமநாதசுவாமி வந்தா கூட திருத்த முடியுமான்னு தெரியலங்கிற அளவுக்கு மனவேதனையோட நான் சொல்லிக்கிறேங்க. மேடம், இப்ப நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. முக்கியமா அந்த கால் நனைக்க கூட தகுதி இல்லாத இடமாக உள்ளது அப்படிங்கும் போது நோய் தொற்று அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. முக்கியமா இந்த கழிப்பறை வசதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுற்றுலா தலங்களுக்கு வந்து வயது முதிர்ந்தோர் தான் அதிக அளவுல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் அப்படிங்கும் போது இந்த நீரிழிவு நோய், இந்த மாதிரியான நோய்கள் உள்ளவங்க வந்து வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒழுங்கான அடிப்படை வசதி இல்லாததுனால நோய் தொற்று, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு புகார் சொல்லணும், இது நீங்க திருத்தணும் அப்படின்னா யார்கிட்ட வந்து அவங்க புகார் கொடுக்கலாம்? யாரோட கண்காணிப்புக்கு இதெல்லாம் கொண்டு போகலாம்? முக்கியமாக இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது இந்த ஒரு நகராட்சியும் அறநிலையத்துறை தாங்க. அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடியதை வந்து என்ன சொல்றாங்க, அறநிலையத்துறை சேர்ந்தவங்க அக்னி தீர்த்தம் வந்து நகராட்சிக்கு சம்பந்தப்பட்டது, அதனுடைய பராமரிப்புக்கு நாங்க சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து இந்துக்களுடைய கடமையில ஒன்னா அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு அக்னி தீர்த்தம்ங்கிறதுங்க. அக்னி தீர்த்தத்தை வந்து பராமரிக்கிறதுல அந்த அறநிலையத்துறையும் பங்கெடுத்துக்கணும். ஆனா நகராட்சி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுறதுல, ஆட்கள் வசதி இல்லைங்கிறாங்க. சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்க பக்தர்கள் கூடும்போது அவங்க மன வேதனையில தான் வந்து நானே சென்றேங்க. நான் சென்ற போது அந்த அக்னி தீர்த்தத்துல முழுகும் போது அந்த சொல்லவே கூசுது, வாய் கூசுது. அதாவது மலக்கழிவுகள் எல்லாம் வந்து நேரடியாக வந்து விடப்பட்டிருந்தது. அதையெல்லாம் வந்து பார்த்து என்னால கால் இறங்கவே முடியல. அப்போ நான் என்ன நினைச்சேன், இத்தனை ஜனங்கள் பாவம் எவ்வளவு ஒரு மத நம்பிக்கையோட வந்திருக்காங்க, கடவுள் பக்தியோட. இவ்வளவு செலவு பண்ணி எங்கிருந்தோ வர்றமே, நம்ம இது முழுகாம போயிட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் நடைபெறாதோ அப்படிங்கறதுனால மனம் விரும்பியோ விரும்பாமையோ அதை கண்கூடாம பார்த்து கொண்டே அவங்க போய் அக்னி தீர்த்தத்துல முங்கி வேற வழி இல்லாம பல விதமான நான் உள்ளிட்ட குடும்பத்தினர் கூட வந்து நோய் தொற்றுக்கெல்லாம் உள்ளானோம். இதன் மூலமாக அதன் பின்னாடி உள்ள போனோம்னால அதே மாதிரிதாங்க கோயிலுக்குள்ளார, திருக்கோயிலுக்குள்ள நீங்களே சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. அதாவது வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள் யாருக்குமே வந்து ஒரு நம்ம பாத்ரூம்குள்ளேயே போனோடனே நம்ம அறியாமையே வந்து ஒரு இயற்கை உபாதை வந்து வந்துரும். அப்போ 22 தீர்த்தங்கள்ல தொடர்ந்து இது மாதிரியான தீர்த்தங்களை தெளித்து உள்ள போகும்போது தொடர்ந்து யூரினேஷன் ஸ்மெல் இருக்குங்கிறத நாம் சொல்றதும் போக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கறவங்க வந்து நியமிக்கப்பட்ட நீதிமன்றம், மாண்புமிகு நீதிமன்றத்தால நியமிக்கப்பட்டவங்க போட்டிருக்காங்க, பேட் ஸ்மெல் டியூ டு யூரினேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப கோயில வந்து புனிதப்படுத்த வேண்டிய நாம மேல மேல வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க இருக்கோம். இத வந்து யார் கேட்பது?
எல்லாருமே மக்கள் நம்ம முன் வரணும். கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாம இது பல லட்சக்கணக்கான பேர் வரும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் இங்க கரப்ஷன் அதிகமாக கூடுது. அவங்கவுங்க அவங்களுடைய அப்பா வீட்டு சொத்து மாதிரி நினைச்சிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க தங்களுடைய உரிமைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய கடமை மறந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே என்னைக்கு திருந்துவாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் பாலாவிடம் செல்லலாம். பாலா, இப்ப நீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்ப முக்கியமா பார்க்க போனோம்னா அந்த கழிப்பறை வசதிகள், போதிய அளவிற்கு குடிநீர் வசதிகள் அங்க இருக்கிறதா? உங்ககிட்ட இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, அவங்க என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் அங்க சந்திச்சுட்டு வராங்க அப்படிங்கறத பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. இப்ப தற்சமயம் இங்க அடிப்படை வசதியில கழிவு நீர் வசதிகளோ இல்லை. அதனால நாங்க மீண்ட தூரம் இங்க ராமேஸ்வரத்துக்கு வரவங்க வயசானவங்க இந்த 4 ரத வீதியிலையும் வாகனங்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லி அரசு தடை விதித்துள்ளது பாதுகாப்பு காரணங்கள். அதனால நகராட்சியின் சார்பாக பேட்டரி கார்களை இயக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பேட்டரி கார்கள் 6 கார்கள் வாங்கப்பட்டு 3 கார்கள் தான் இப்ப தற்சமயம் செயல் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த கார்களை கார் பார்க்கிங்ல இருந்து கோயிலுக்கு பக்தர்கள் ஏற்றிட்டு வருவதில் தான் இருக்காங்களே தவிர இந்த சைடு நம்ம மேல ரத வீதியிலிருந்து கீழ ரத வீதி வருவதற்கு எந்த பேட்டரி கார் வசதியும் செய்யவில்லை. அதனால இப்ப இந்த ஆற்காட்டுல இருந்து நம்மள்ட்ட சாந்தின்னு சொல்ற ஒரு வயதானமா இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், நீங்க எப்படிமா எவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்க? உங்களுக்கு எதுவும் பாத்ரூம் வசதி பண்ணிருக்கீங்க? இல்ல, நாங்க ஆற்காட்டுல இருந்து வரோம். பேட்டரி வசதியும் காரம் இல்ல, இந்த கழிப்பிட வசதியும் இல்ல, எதுவும் இல்லாத நாங்க 1 மணி நேரம் காத்திருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்து தான் வந்துட்டு இருக்கிறோம். இப்போ காயத்ரி இப்ப கேட்டிருப்பீங்க, நீங்க வரும்போது அவங்க மேலரதியில நின்று இருக்காங்க, பேட்டரி கார் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது 1 மணி நேரமா வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா அது வரைக்கும் கார் எதுவும் வரல. ஆனா நகராட்சி நிர்வாகத்தை கேட்கும்போது காருக்கு 3 கார்கள் செயல்படுது என்றுதான் சொல்லுகின்றன தவிர வேற எக்ஸ்ட்ரா பழுதான கார்களை கூட சரி செய்ய முடியாத நிலையில இருக்காங்க. காயத்ரி, பேட்டரி கார்கள்ல வசதி இல்ல, பேட்டரி கார்கள் வசதி ஒழுங்கா முறைப்படுத்தப்படல அப்படிங்கற விஷயத்தை பத்தி முன் வச்சீங்க. முக்கியமா இந்த சுகாதார சீர்கேடு அப்படின்னு பாக்கும்போது போதிய அளவுல துப்புரவு பணியாளர்கள் அங்கே செயல்படுறாங்களா? அதை பத்தியான தகவல்களை பதிவு செய்யுங்க. தற்சமயம் துப்புரவு பணியாளர்கள் அங்க கான்ட்ராக்ட் பேசிக்ல தான் நகராட்சியின் சார்பாக நியமனப்படுத்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு காலையில 4 ரத வீதியில துப்புரவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதன் பின் ஒவ்வொரு தெருக்களாக செல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறாங்க. அதனால இந்த பகுதியில கடற்கரை பகுதியில ஒரு நேரம் காலையும் மாலையும் தான் துப்புரவு சுத்தம் செய்கின்றனர். மற்ற நேரங்கள்ல வரும் பக்தர்கள் அந்த இடங்களிலே பாத்ரூம் வசதி இல்லாதனால இந்த கடற்கரை ஓரங்களிலே இயற்கை உபாதாயங்கள் கழிப்பதனால அந்த இடத்துல மாசுபாடு சுற்றுச்சூழல் மாசடைகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்க உள்ள வரும் பக்தர்கள் புனித நீராடுவதற்கு அஞ்சுகின்றனர். அவர்கள் கேட்கும்போது வரும் பெரும்பாலான பக்தர்கள் தங்களுடைய அந்த கடல் நீரை தண்ணியை எடுத்து லைட்டா தெளிப்பதற்கு கூட அச்சப்படுகின்றனர். அதனால் நகராட்சி நிர்வாகம் கேட்கும்போது நாங்க துப்புரவு பணியாளர்கள் அதிக அளவில் நியமிச்சிருக்கோம் தான் சொல்றாங்க. காயத்ரி, இப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால வெளியூர் மட்டுமில்லாம வெளிநாட்டு பயணிகளுடைய வருகை அங்க எப்படி இருக்கிறது வாலா? இந்த சீசன் காலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து அதிக அளவுல பயணிகள், சுற்றுலா பயணிகள் இங்க ராமேஸ்வரம் வருவாங்க. வாரவங்க அனைவரும் நீண்ட நாட்கள் தங்குவாங்க. நீண்ட நாட்கள் தங்கும் போது அவர்கள் தனியார் விடுதிகள் மற்றும் இங்க உள்ள தனியார் விடுதிகளை தான் நாட வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பகுதிக்கு, அதாவது இந்த அக்னிதீர்த்த கடல் பகுதிக்கு அவங்க வாரது கிடையாது. மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதியில இருந்து வருகின்ற தமிழர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு இங்க திதி கொடுத்துட்டு செல்லும் போது இந்த கடற்கரையில தான் குளிக்க வேண்டியது இருக்கு. ஆனா அவர்கள் குளிக்கும் போது கூட ரொம்ப மன வேதனையுடன் தான் குளித்து செல்கின்றனர். அவங்க கூறும்போது என்ன கூறுகின்றார்கள் என்றால், வரும் நாங்க சுற்றுலா பயணிகள் நாங்க அங்க நீண்ட தூரத்துல இருந்து வரோம். ஆனா எங்களுக்கு இந்த ராமேஸ்வரத்தில் 4 ரத வீதி நாங்க நடந்து செல்வதற்கான நகராட்சி நிர்வாகத்திலிருந்து ஒரு குடிப்பதற்கு கூட தண்ணீர் வசதி கிடையாது. நாங்க ரொம்ப மன கஷ்டத்தோட இருக்கோம். ஆனா நாங்க இந்த மாதிரி வாரத்துக்கு கூட இந்த ராமேஸ்வரம் வாரம் நாங்க பரிசீலனை தான் செய்யணும்னு சொல்றாங்க. காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலா, நாம் தொடர்ந்து பேசலாம். முக்கிய திருத்தலமாக பார்க்கப்படும் திருவண்ணாமலையில் பக்தர்களின் நிலை குறித்து விரிவாக எடுத்துரைக்க காத்திருக்கிறார் செய்தியாளர் குரு தண்டபாணி. இந்த திருவண்ணாமலையில் மிகவும் புகழ்பெற்றது அண்ணாமலையார் கோவில். இந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். குறிப்பாக விடுமுறை நாட்கள் மற்றும் விழா காலங்கள் உள்ளிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். மேல்மருவத்தூருக்கு பெங்களூரில் இருந்து இந்த 2 மாதங்களில் மட்டுமே நாள் ஒன்றுக்கு 200 முதல் 300 வாகனங்கள் இந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு வருவது வழக்கம். ஆகவே இந்த கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் தான் இந்த வாகனங்களை நிறுத்தும் ஒரு இடமாக இவர்கள் உபயோகித்து வருகிறார்கள். இந்த நிறுத்தும் இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவான போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகிறது. அது மட்டுமன்றி இந்த நிறுத்தும் வாகனங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் அதிகப்படியான கட்டணங்களை வசூலித்து
வசூலிக்கிறார்கள் என்பதே இவர்களது குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக கோயிலுக்கு சொந்தமாக உள்ள இந்த இலவச கழிவறைகள் அனைத்துமே மூடப்பட்டு உள்ளதால் இங்கு வரும் பக்தர்கள் அதிகப்படியான கட்டணங்களை கொடுத்து தனியார் கட்டண கழிவறைகளை பயன்படுத்துகிறார்கள். இது பக்தர்களுக்கு பெரும் ஒரு இடைஞ்சலாகவே உள்ளது என்றே கூற வேண்டும். குறிப்பாக திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமி என்றும் ஆண்டுக்கு வரும் கார்த்திகை தீபம் ஒன்றும் அதிக லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுவார்கள். அந்த சமயத்தில் இந்த குளியலறைகளிலும் கழிவறைகளிலும் மற்றும் தங்கு வீடுகளிலும் அதிகப்படியாக 2 மடங்கு 3 மடங்கு கட்டணங்களை வசூலிக்கிறார்கள் என்பது பக்தர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து ராமேஸ்வரம் பாலாவிடம் சொல்லலாம். பாலா, உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க பாலா. அவங்க இந்த உணவு விடுதிகள் இந்த மாதிரியான இடத்துல எவ்வளவு கட்டணங்கள் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது அப்படின்னு அவங்க கிட்ட விரிவா பதிவு செய்யுங்க பாலா. அப்ப நம்ம கிட்ட திருக்கோவில் திருமணங்களுடைய பாதுகாவலர் மிஸ்டர் சிவராஜ் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம், வருங்காலங்களில் கூட்டங்காலங்களில் இங்க உணவு விடுதிகள் எவ்வளவு கட்டணம் பண்றாங்க, தங்கு விடுதிகள் எவ்வளவு கட்டணம், உங்களுக்கு பாதுகாப்பான உணவு வழங்குறாங்க. ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது அரசு செயலாளர் கோர்ட்ல நாங்க எல்லா விதமான நடவடிக்கை எடுப்போம் சொல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு. 52 விதமான நடவடிக்கைகள் நாங்க எடுத்திருக்கோம் சொல்லி அந்த 52 விதமான நடவடிக்கையில 12 நடவடிக்கையை தவிர எதுவுமே எடுக்கப்படல. எல்லாமே பேரளவுக்கு தான் இருக்கே ஒழிய இது வரைக்கும் எல்லாமே ப்ராசஸிங் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய நடவடிக்கை தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய 2 வருஷம் ஆகி இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. கோயில் நிர்வாகத்துல இருந்து பக்தர்களுக்கு என்ன அடிப்படை வசதி எதுவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க? முதல்ல செஞ்சு கொடுக்க சொன்னது குடிக்கிற தண்ணீர், இது இயற்கை உபாதைக்கு உண்டான கழிவறை வசதி. இந்த கழிவறை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல. குடிக்கிறதுக்கு தண்ணின்னு சொல்லி பைப்பு மட்டும் போட்டிருக்காங்க, இன்னும் தண்ணி கிடையாது. நகராட்சியிலையும் பைப்பு போட்டு தண்ணி போட சொன்னாங்க. இது வரைக்கும் பைப்பு மட்டும் இருக்கு. இந்த பின்னாடியே பார்க்கலாம், ஒரு டேங்க் இருக்கு. அங்க வெறும் டேங்க் மட்டும் தான் இருக்கு, 2000 லிட்டர் டேங்க். ஆனா அதுல இது வரைக்கும் தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கப்படல. கடந்த மெகா டூரிசம் ஃபண்ட்ல இருந்து ஒரு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. அந்த நிதியில பெறப்பட்ட வேலைகள் அனைத்துமே சரியா முடிஞ்சிருக்கா? பேட்டரி கார், அதாவது பக்தர்கள் வரும்போது வசதியாக பேட்டரி கார் 6 கார் வாங்கினதா சொல்லி சொல்றாங்க. அந்த கார்கள் அனைத்து முறையாக இருக்கா? அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் பேட்டரி கார் வாங்குறது நகராட்சி நிர்வாகத்துல இருந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க. நீங்க போட்டிருந்த வழக்கின் சார் மொத்தம் 13 கோடி 27 லட்சம் ரூபாய் இங்க பணம் ஒதுக்கீட்டு பண்ணிருக்காங்க. அதுல ஏறக்குறைய 1 கோடியே 42 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு இது வரைக்கும் கண்டறியப்படல. நமக்கு வரக்கூடிய நிதியை ஃபுல்லா, ராமேஸ்வரம் நகராட்சிக்கு வரக்கூடிய நிதியை ஃபுல்லா மித நகராட்சிக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா கீழக்கரை மாதிரி உள்ள நகராட்சிகளுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. 2வது, இந்த பகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரோ, இந்த பகுதியோட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவரோ ராமேஸ்வரம் தீவு சம்பந்தமாக இது வரைக்கும் பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ எந்த விதமான பேச்சும் பேசல. 2வது, அரசாங்கம் 1993 வருஷத்தை புராதன நகரமா அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சு பண்டு ஒதுக்கணும், வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கணும். அந்த 1.5 கோடி ரூபாய் எங்க போகுதுன்னே தெரியல. தற்சமே நம்மள்ட்ட சிபிஐனுடைய தாலுகா செயலாளர் செந்தில் இருக்காங்க. வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நகராட்சி நிர்வாகமா கோயில் நிர்வாகமா அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் ராமேஸ்வரத்தில் எந்த விதமான அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றப்படல. குறிப்பாக சொல்லணும்னா தேவஸ்தானத்தின் சார்பில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகள் இங்க மனிதர்கள் தங்குவதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றதாக இன்னைக்கு இருக்கு. அதே போல கழிப்பறைகள் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் தூரம் ராமேஸ்வரத்தினுடைய முக்கிய வீதிகளில் பார்த்தா எங்கு பார்த்தாலும் பெண்கள் குளிக்கிறதுக்கு, அதே போல கழிப்பிடங்களுக்கு செல்வதற்கு, அதுபோல இப்ப வர்றது ஐயப்ப சாமி சீசன், இதுல லட்சக்கணக்கான பக்தர்கள் தினசரி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் சாலை ஓரங்கள்ல, பேருந்து நிலையத்துல, இப்படி பொதுவான இடங்கள்ல தான் மலம் கழிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறதெல்லாம் இருந்து இன்னைக்கு நகரமே ஒரு நாட்டம் எடுத்த நகரமாக இன்னைக்கு மாறி போய் நிக்குது. அந்த அளவிற்கு இன்னைக்கு சுகாதார சீர்கேடுங்கிறது இங்க பெருகிக்கிட்டு இருக்கு. எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்ல. நீண்ட காலமாக பேசுறோம், பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே குரல் கொடுக்கிறோம். ஆனா எதை பத்தியுமே செவி சாய்க்கல. அதற்கு பதிலாக இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சுற்றுலா நிதிகள், ராமேஸ்வரத்துக்கு வர வேண்டிய சுற்றுலா நிதிகள் முறைகேடுகள், பயங்கரமான ஊழல் தான் நடக்குதே தவிர வேறு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்யறதுக்கான ஏற்பாடுகளே இங்க இல்ல. காயத்ரி, இப்ப பேசும்போது கேட்டிருப்பியா, அவங்க வரும் சுற்றுலா நிதிகளை மட்டும் தான் பெறப்படுகிறது, ஆனா வரும் பக்தர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்று தரப்பில் இருந்து கூறுகின்றன. காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலா. இதுகுறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக சமூக ஆர்வலர் சரவணதுரை இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப இந்த புண்ணிய தலங்கள்ல அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதிகள், இந்த மாதிரியான வசதிகளை யார் செய்து தர வேண்டும், யாரிடம் இதுக்கான அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி மேடம். அது நீங்க திருக்கோயில் பாத்தீங்கன்னா முதல்ல அறநிலையத்துறை தான் கோயிலுக்கு வர்ற பக்தர்களை முதல்ல கவனிக்கணும். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார்.
அது வந்து எப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து தமிழ்நாட்டோட முக்கிய சின்னம். அதுவும் போக இப்ப மார்கழி மாத பூஜை வந்து ரொம்ப விசேஷம். ஆண்டாளுக்குனே உள்ளது இந்த மார்கழி மாதம். ஒரு பேருந்துல ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துட்டு வர்றவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கணும்னு அவங்களுக்கு அடிப்படை வசதிகள், ஒரு கழிப்பிட வசதியோ, கைகால்களுக்கான வசதியோ, இல்ல குடிநீருக்கான வசதியோ, எந்த வசதியும் இங்க பெரிய அளவுல இல்ல. இன்னொன்னு, இந்த திருக்கோயிலுக்கு பார்க்கிங் சொல்ற மாதிரி இந்த கோயிலுக்கு செல்லும் வழி இந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போர்டுகளோ விளம்பர போர்டுகளோ எதுவும் கிடையாது. வர்ற பக்தர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த கோயில்ல. இன்னொன்னு, இரவு நேரங்கள்ல வர்ற வெளியூர்ல இருந்து வர்ற ஐயப்ப பக்தர்கள், ஆன்மீக பக்தர்கள் யாரையும் காவல்துறை வந்து பாதுகாப்புங்கிற பேர்ல யாரையுமே கோயில்ல வெளிப்புற மண்டபங்கள்ல தங்க விடுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி பக்தர்களை விரட்டுறாங்க. நான் இரவு நேரங்கள்ல பக்தர்கள் தங்க விடாதனால இப்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. அது போக இதுக்கு அந்த மாதிரி போற பக்தர்கள் வந்து அடுத்து தங்குறதுக்கான எந்த ஒரு வசதியும் அடுத்த ஒரு 10-20 கிலோமீட்டர்ல எங்கேயுமே கிடையாது. அதனால திருக்கோயில வந்து தங்கி விடிய காலம் 4 மணிக்கு ஆண்டாள பாக்கணும் அப்படிங்கிற பக்தர்கள் எண்ணிக்கை வந்து இப்ப விரைவா குறையுது. சார், அதே மாதிரியே இப்ப இந்த கூடுதல் கட்டணம், வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால வந்து முறையாக வாகனங்களை வந்து அரேஞ்ச் பண்ணாததுனால டிராபிக்கும் நிறைய பாதிக்கப்படுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா மேடம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாகனத்துக்கு இவ்வளவு ரூபா அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயும் ஒரு விளம்பர போகு திருக்கோயில இருந்து வைக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க திருக்கோயில் மதிப்பை விட பல லட்சங்களுக்கு டெண்டர் விடுறாங்க. திருக்கோயில் மதிப்புல 5 ரூபா 50 ரூபாய் 20 ரூபான்னு வசூல் பண்ணா அந்த அமௌண்ட் வராதுங்கிறது நிர்வாகத்துக்கும் தெரியும். அதனால எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு என்னன்னாலும் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி அக்கறை இல்ல, அறநிலையத்துறைக்கு பணம் வேணும், அது மட்டும்தான் முக்கியமா இருக்கு. இப்ப தொடர்ந்து செய்தியாளர் பாலாவிடம் செல்லலாம். பாலா, இந்த கோவில் பகுதிகளிலும் சரி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சரி, தற்காலிக கடைகள்ல விற்கப்படும் இந்த உணவுப் பொருட்கள் வந்து சுகாதாரமற்றதா இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. இது அந்த செக் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அதை பத்தியான தகவல்கள் சொல்லுங்க. இங்க தச்சமே வந்து சுற்றுலா தலங்களா இருக்கிறதுனால இந்த கோயிலை சுற்றியுள்ள பகுதியில வந்து உணவு விடுதிகள் வந்து நிறைய இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தற்காலிக கடைகள் வந்து காலை நேரங்களும் மாலை நேரங்களும் திறக்கப்படுகின்றன. திறக்கப்படும் உணவு விடுதிகளை வந்து சோதனை செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் வந்து எந்தவித அடிப்படை ஒரு அதிகாரியை கூட நியமிச்சதில்லை. அவங்க வந்து சோதனை செஞ்சதும் கிடையாது. அதை பற்றி பேசுவதற்காக நம்ம தேசிய பொதுக்குழு உறுப்பினர் முரளிதரன் இருக்காப்ல, அவர்கிட்ட இதுவரைக்கும் இந்த சுற்றுலா தலத்துக்கு வந்து உணவுகள் பாதுகாப்பாக பக்தர்கள் வழங்கப்படுகிறது இல்ல, அப்படி ஒன்றும் வழங்குறீங்க ஒன்றும். அதனால வந்து அவங்களுக்கு இந்த உணவு விடுதியில் உள்ள உணவுகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுங்க? அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து ஏற்கனவே வந்து கடல் பாய்ந்த பகுதியினால வந்து ஈக்களும் மற்ற கொசு தொந்தரவும் ஜாஸ்தி. இது போக வந்து எப்படின்னா உணவும் சுகாதாரம் இல்லைங்கிற போது வந்து பலவித வந்து வியாதிகள் வந்து காய்ச்சல்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க மருத்துவமனையுமே வந்து இல்ல. ஒரு அவசர ஆத்திரம்னா வந்து ராமநாதபுரம் தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பாதுகாப்பான உணவு முறைகளை வந்து யாரும் எந்த அதிகாரிகளும் வந்து இந்த ஹோட்டல் ஆய்வு பண்ணியிருக்காங்க? அது இதுவரைக்கும் அவங்க எதாவது செஞ்சதா இல்லை. இந்த வருங்காலங்களில் வந்து கடற்கரை பகுதியா இருக்கிறதுனால வருங்காலங்கள் வந்து இரட்டை முறை மீன்பிடிப்பு அதிகமா இருக்கு. அதனால வந்து அந்த மீன்பிடிப்பு ஈடுபடும் போது வந்து அங்க மீன்கள்ல இருந்து பரவக்கூடிய மணி ஈயானது இந்த ராமேஸ்வர பகுதி முழுவதும் பரவ அந்த பரவிய உணவு விடுதிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் உணவுகளான உட்காரும் போது கால்ரா, மலேரியா போன்ற டைபாய்டு போன்ற நோய்கள் அதிவிரைவில் பரவுது. இந்த ஈயை பார்த்து பயந்து கொண்டே வந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரத்தை விட்டு ஓடியதும் உண்டு. காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலா. இது குறித்து வழக்கறிஞர் வெண்ணிலாவிடம் செல்லலாம். மேடம், இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து முக்கியமா இந்த சுகாதார சீர்கேடு அதிக அளவுல பரவுவதாக வந்து குற்றச்சாட்டு நிலவுகிறது. இதற்கு வந்து துப்புரவு பணியாளர்கள் போதிய அளவு இல்லாதது ஒரு பெரிய காரணமாக கருதப்படுகிறது. துப்புரவு பணியாளர்கள் வந்து எப்படி வந்து அதிக அளவுல நியமிக்கலாம், தனியாரிடம் இதற்கான விஷயங்களை நம்ம ஒப்படைக்கலாமா? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இதை வந்து நம்மளுடைய தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மாதிரியான திருத்தலங்களுக்கு லட்சக்கணக்கான இந்துக்களுடைய மத நம்பிக்கைக்குரிய இடத்திற்கு அதிகமான ஒரு அக்கறையுடன் செயல்பட்டாலொழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது ரொம்பவும் சிரமம். இது குறித்து வந்து முன்னிட்டே வழக்குகள் இருக்கு. இதை நான் போட்ட வழக்குகளும் சரி, எந்த விதமான நடவடிக்கையும் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, உதாரணமாக ஒரு சாதாரண பக்தரை எடுத்துக்கோங்க,
நான் டோல்கேட்ல போக ஆரம்பிச்சதுல இருந்து 100-200 வசூல் பண்றாங்க, ரசீது கொடுப்பதில்லை. அதன் பின்னிட்டு வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுல இருந்து ஒரு பேட்டரி கார் வசதி இருக்கா, ஏன் 6 பேட்டரி காருங்கிறாங்க, ஏன் வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடும் போது எவ்வளவு வயதானவர்கள் குழந்தைகள்லாம் இருப்பாங்க, ஏன் இன்னுமே விடுங்களேன். அதிகமா விட்டா என்ன ஆயிரப்போகுது, கோடிக்கணக்கில் மக்கள் வந்து அங்க வந்து தங்களுடைய காணிக்கைகளை செலுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அரசாங்கம் கூட செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதுல இருக்கக்கூடிய பண்ட்ஸ் மீதமாகி காமன் ஃபண்டுக்கு போகப்படுது. HRNC வந்து உண்மையிலேயே இது கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி எத்தனையோ செய்யலாம். செருப்பு வைக்க இடத்துக்கு போனோம்னா அங்க கூட வசூல் பண்றாங்க, இலவசம் பேருங்க. சரி ரைட்டு, உள்ள குடும்பத்தோட தான் பெரும்பாலானவங்க வர்றாங்க. உள்ள போகும்போது அக்னி தீர்த்தத்துல முழுகிடணும். முங்கி எந்திரிச்சதுக்கு பின்னாடி உள்ள வந்து அக்னி 22 தீர்த்தங்களுக்கு போகணும். அப்போ உடை மாற்றதும் அங்கேயே மாற்றணும்னு சொன்னோம்னா அவங்க எங்க வந்து அவங்களுடைய வந்து மாற்று உடைகளை வைத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப செல்போன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்டாக்ட் வசதிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் தீர்த்தத்துல வந்து தெளிக்கும் போது தண்ணீர் படாதா, அவங்க எங்க வச்சுக்குவாங்க, இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்கிறது எப்படி. ஜாமர் வசதி பண்ணிட்டோம்னா போதும். இப்ப சொல்றாங்க தீவிரவாதிகள் அச்சுறுத்தல்ங்கிறாங்க, ஜாமர் வசதி பண்ணா முடிஞ்சு போயிருதே. அவ்வளவே கேக்குறீங்க. அந்த குடிநீர் வசதின்னு சொல்றோம், குடிநீர் வசதிக்கு கூட வந்துட்டு தனியார் உணவகங்களை தான் நம்ப வேண்டியதா இருக்கு பக்தர்கள். அதன் பின்னிட்டு அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் எடுத்துக்கோங்க, மூகாம்பிகை போன்ற கோயில்கள் எல்லாம் 3 நேரமும் இலவசமாக பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுது. இதற்காக அரசாங்கமே செலவு பண்ண வேண்டாம், பக்தர்கள் அள்ளி அள்ளி காணிக்கை செலுத்திட்டு போயிட்டு இருக்காங்க தெய்வ காரியம் சொல்லிட்டு, அதுல இருந்து செலவு பண்ணாவே போதும். இந்த மாதிரி கழிவறை வசதி அதே மாதிரி தாங்க. யாருக்குமே வந்து இப்ப அந்த யூரினேஷன் ஸ்மெல் அந்த கோயில் வளாகத்திற்குள்ளாரையே கோயிலுக்குள்ளே இருக்குங்கும் போது தொற்று வந்து நோய் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பத்தாவதுக்கு இப்போ ஒண்ணு சொன்னோம்னா அதை அர்த்தம் பண்றதுக்கு பதிலா அனர்த்தம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த நோய் தொற்றுக்கு வாய்ப்புகள் இருக்கு, யூரினேஷன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரப்பர் மேட் போடுறேன்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை பண்ணிருக்கு. ரப்பர் மேட் போடுறது மூலமா அந்த யூரினேஷன் மறுபடியும் அதுலயே ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோய் தொற்றும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் மனதில் கொண்டு என்ன பண்ணணும்னா பக்தர்கள், அதாவது வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு எளிமையாக எல்லாம் கிடைக்குது. பக்கெட்ல எடுத்து ஊத்தக்கூடிய சிஸ்டம்ங்கிறது வந்து எவ்வளவு ஒரு நடைமுறையில் இருக்கான்னு பாருங்க. செவ்வாய் கிரகத்துல வந்து மனிதன் வசிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் அலசிட்டு இருக்காங்க, புக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சாதாரண இந்த அடிப்படை வசதிகளுக்கு இன்னும் போராடிட்டு இருக்காங்க. எப்பதான் நம்ம வந்து அடிப்படை தேவைகளை மக்களுக்கு நம்ம செய்ய போகிறோம், ஏன் முடியாது? மனது வைத்தால் வந்து செய்ய முடியாத விஷயமே கிடையாது. இதுல ஒரு சிலர்னு சொல்லலாம், பலர்னு சொல்லலாம், அதை வந்து நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. அந்த சிவன் சொத்தை வந்து தன்னுடைய குலச்சொத்தை குடும்ப சொத்தாக நினைத்துக் கொண்டு அவர்கள் மட்டுமே ஆண்டு கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு விருந்து உண்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களால வந்து பசியில பட்னியில கிடக்கணும்னு நினைக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய நியாயமான விஷயங்கள், அந்த உள்ளே நுழையும் பொழுது டோல்கேட் பிரச்சனையில் ஆரம்பித்து கழிவறை வசதியிலிருந்து குடிநீர் வசதியிலிருந்து உணவு வசதி, அதாவது அவங்களுடைய உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடியது, இதையெல்லாம் வந்து ஏன் வந்து நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா உழவார பணியில செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து செய்யறதுக்கு பக்தர்கள் எவ்வளவோ தயாரா இருக்காங்க. சொல்லவே வேதனையாக இருக்குங்க. அந்த கற்பகிரகங்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு போகும்போது கரப்பாம்பூச்சி எலியும் சர்வசாதாரணமாக ஓடுது. அந்த வெள்ளிங்கிறாங்க, தங்கங்கிறாங்க, பூச்சி இருக்குங்கிறாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கறி மண்டி கிடக்குது. இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை செய்யறதுக்கு பக்தர்கள் தயாராக இருக்காங்க. அவங்களையாவது அலோவ் பண்ணுங்க, அவங்களாவது செய்வதற்கு தயாராக இருக்காங்க. அதற்காக ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்தாக விஞ்ஞானத்துல வந்து எவ்வளவோ வந்து முன்னேற்றங்கள்லாம் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஏன் வந்து இந்த ஒரு மாற்று முறை கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக மாண்புமிகு நீதிமன்றத்தை அணுகி ஒரு சஜஷன் கேட்டிருக்காங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அந்த ராமநாத சுவாமி தான் மனசு வச்சு செய்யணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கெட் சிஸ்டம் போது எடுத்து ஊத்தும் போதுதான் தொடர்ந்து பேசலாம் மேடம். இப்பொழுது களத்தில் திருச்சியில் இருந்து கள தகவல்களை பதிவு செய்வதற்காக விஜயகோபால் காத்திருக்கிறார், அவரிடம் செல்லலாம். விஜயகோபால் வணக்கம். இப்ப திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்த வரைக்கும் சாதாரண நாட்களாகட்டும் விசேஷ நாட்களாகட்டும் பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கிறது? அங்கே கோவிலில் அடிப்படை வசதிகள் எப்படி செய்து தரப்படுகிறது? அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா காயத்ரி, திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் வந்து ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலம் மட்டும் இல்லாம ஒரு சுற்றுலா தலம் மாதிரியும் விளங்கி வருது. ஒரு தினந்தோறும் பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த பக்தர் வந்து கோயில் தரிசனத்துக்காக வராங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிங்கிறது வந்து ஏற்கனவே வச்சிருந்தாங்க, மினரல் வாட்டர் பிளான்ட் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது வந்து அது இயங்காத நிலைமை அப்படியே இருக்கு. குறிப்பா இப்போதைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி திருவிழா வந்து நடக்குது. இது வந்து தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவுல ஒரு புகழ்பெற்ற ஒரு திருவிழா. இங்க வைகுண்ட ஏகாதசிங்கிறது தொடர்ச்சி ஒரு 20 நாள் தொடர்ச்சி நடக்கிற திருவிழா. இதுல வந்து பங்கேற்கிறதுக்காக மக்கள் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான வழக்கமா வர்றது இல்லாம கூடுதலாகவும் பக்தர்கள் வருவாங்க. இப்ப குறிப்பா இந்த வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் சிறப்பு அப்படிங்கிற விழாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பங்கேற்பாங்க.
இதற்காக உண்டான ஏற்பாடுகள் வந்து மாநகராட்சியும் மாவட்ட செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து இதே நம்ம வந்து இப்ப இந்த திருவிழாப்போ உண்டான குடிநீர் வசதி, கழிவறை வசதி, நடமாடும் கழிவறை வசதி போன்றவை வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க மக்களுக்கு வந்து தினமும் கிடைக்கிற மாதிரி இவங்க வந்து ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து சுகாதார சீர்கேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான் சொல்லலாம். இந்த கோயில வந்து மொட்டை அடிக்கும் பக்தர்கள் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது. அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு மொத்தமா ஒரு தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி பிடிச்சிருப்பாங்க. தண்ணியிலேயே அங்கேயே குளிப்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து சிறுநீர் கழிக்கிறதுலாம் அந்த தண்ணியிலேயே இதாகும். அந்த ஒரு முழுமையான சுகாதார சீர்கேடுங்கிறது வந்து அந்த மொட்டை அடிக்கும் இடத்துலதான் வந்து இருக்கு. அதே மாதிரி பக்தர்கள் வந்து எக்கச்சக்கமான புகாரை வந்து ஏராளமா காசு கொடுக்குறாங்க. அதாவது வந்து நம்ம மொட்டை அடிக்கிறது வந்து 10 ரூபான்னு சொன்னாதான் அங்க போனாங்கன்னா மொட்டை அடிச்சு பாதி மொட்டை அடிச்சுட்டு 30 ரூபா கொடுத்தா மீதியை வலிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி அவங்க பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு பக்தர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதுவும் இல்லாம சுகாதார சீர்கேடுங்கிறது மிக 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 அதிகமா இருக்கிறது வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான். அது வந்து நிறைய பார்க்கலாம். நம்ம வந்து அங்க ஆடுகள் மேயும், மாடுகள் மேயும், எப்பவுமே தண்ணி ஈரமாவே இருக்கும் கோயில்ல. காலையை வைக்க முடியாது. சில நல்ல ஹைஜீனிக்கா இருக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து தங்களோட குழந்தைகளை வந்து குளிப்பாடுறதுக்கு இங்க வந்து பயப்படுறாங்க. காயத்ரி, விஜயகோபால், இப்ப நீங்க வந்து அடிப்படை வசதிகள் வந்து அங்க ஒழுங்கா இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி வச்சீங்க. முக்கியமா இந்த உணவு விடுதிகள், லாட்ஜுகள் இந்த மாதிரியான இடத்துல வந்து கூடுதலான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா இருக்கிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை எப்படி இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா காயத்ரி, வழக்கமா எல்லா இடத்துலயும் வந்து சுற்றுலா தலங்கள்லயும் சரி, அந்த கோயில் விடுதிகளும் சரி, இந்த கோயில் சம்பந்தப்பட்ட கோயில் சார்ந்த விடுதிகளும் சரி அதிகமான கட்டணம் வசூல் பண்றாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து இதுவரைக்கும் எதுவுமே நடந்தது வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பதிவும் கிடையாது. இது குறித்து நம்ம வந்து மாவட்ட நிர்வாகமோ மாநகராட்சி நிர்வாகமோ தொடர்ச்சியான நடவடிக்கை, அதாவது ஒரு கண் துடைப்பா இப்போது இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு போயிட்டு ஒரு லாட்ஜை போய் இது பண்றது செக் பண்றது அப்படி இல்லாம தொடர்ச்சியான நடவடிக்கை மற்றும் கண்காணிப்புல வந்து ஈடுபடணும்னு எதிர்பார்க்கிறாங்க, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் விஜயகோபால். ஜெயகோபாலிடம் திருச்சியில் உள்ள நிலவரம் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து ராமேஸ்வரம் பாலாவிடம் செல்லலாம். பாலா, இப்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் பகுதியில எந்த அளவிற்கு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? முக்கியமா போதிய அளவுல காவலர்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்களா பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக? அதை பத்தி பதிவு செய்யுங்க. தற்சமயம் வந்து இங்க பாதுகாப்பு நடவடிக்கை வந்து தீவிரவாத அச்சுறுத்தல் இந்த கோயிலுக்கு இருக்கிறதுனால பாதுகாப்பு நடவடிக்கை 4 ரதவதியிலையும் வந்து போலீசார் நிறுத்தப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் வந்து எந்தவித வாகனங்களையும் வந்து 4 ரதவதியில அனுமதிக்கிறது கிடையாது. இதுக்குன்னு தனியா வந்து ஒரு கேம்ப் போலீசாரை இங்க வந்து தற்சமயம் வந்து இங்க மாவட்ட நிர்வாகம் அமைத்துள்ளது. இந்த பாதுகாப்பு என்ற நடவடிக்கையின் பேரில் வாகனங்கள் உள்ள விடாததுனால வந்து நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இந்த பெரம்பலூர்ல இருந்து வந்த ஒரு ஐயப்ப பக்தர் தெரிவிக்கிறாரு. நீங்க எவ்வளவு தூரம் நடந்து வந்து உங்களுக்கு என்னென்ன வசதி கஷ்டமா இருந்தது? கூடுதலா பேட்டரி வசதி உண்டு பண்ணும், பேட்டரி கார் வசதி. அங்க பாத்ரூம் வசதி சரியா அந்த புதிய பேருந்துல பாத்ரூம் வசதி சரி வர இல்லை. அதனால கூடுதலா பேட்டரி காரும் நல்ல பாத்ரூம் வசதி, கூடுதலான வசதிகள் பக்தர்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? ரொம்ப தூரம் வந்து நடந்து வராங்க. ஆட்டோ சரியான நேரத்துக்கு வந்தாலும் கூடுதலான ஆட்கள் ஏற்றிட்டு வராங்க. அது விபத்துக்கு பயமாவும் இருக்குது. காசு இது மாதிரி அதிகமா வாங்குறாங்க. அமௌண்ட் குறைஞ்ச அமௌண்ட்ல நாங்க பேட்டரி காரு அதிகமா தான் நாங்க ஃப்ரீயா வந்துட்டு போயிருவோம். இது காசு ஆட்டோல அதிகமா வாங்கி எடுக்கிறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பார்த்து கரெக்ட் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். சாமி, உங்களுக்கு இப்ப நீங்க அங்க பேருந்து நிலையத்துல இருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து அங்க அடிப்படை வசதி இருந்துச்சா? நீங்க எப்படி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க இங்க வருது? நான் அங்க இருந்து வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்து பாத்ரூம் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, பாத்ரூம் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. அதனால வந்து இறங்கணும் குடிக்கிறது அங்கே தண்ணி கிடையாது. அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்தால் ஆட்டோவில் 5 பேர் 6 பேர் தான் வர முடியுது. நான் ஒரு டாக்ஸி 25 பேர் வரோம். அதனால வர முடியல. எல்லாம் ஒருத்தர் முன்ன வரோம், ஒருத்தர் பின்ன வரோம், அப்புறம் ஒருத்தர் மாறிக்கிறோம். அதனால எங்களுக்கு அந்த பேட்டரி கார் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும். நீங்க இப்ப நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன விதமான கஷ்டங்கள் நீங்க எதிர்கொள்ள வேண்டிய இருந்துச்சு? சரி, ஓகே. அந்த தற்சமயம் வந்து நம்ம மதிமுகவுடைய கழக செயலாளர் இருக்காரு. அவர்கிட்ட எப்ப வரும் சுற்றுலா பயணிகள் வந்து இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அவங்களுக்கு போதிய கழிப்பிட வசதி கிடையாது. அவங்க வரக்கூடியவங்க வெளியில வெறும் திறந்த வெளியில கழிப்பிடம் கழிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அவங்களுக்கு திறந்த வெளியில தான் கழிப்பிடம் கிடைக்க வேண்டிய இருக்கிறது. அதனால சுகாதார கேடு எப்படின்னா அவங்களுக்கு டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நகராட்சி என்பது 21 வார்டுகளிலுமே சரியாக அவருடைய பணியை செய்ய மறுக்கிறார்கள். அந்த 21 வார்டுகளிலுமே குடிநீர் வசதி,
15 நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீர் வருது. மிச்ச நாள்லாம் ஒரு குடமும் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய நிலை தான் எல்லா வார்டுகளிலுமே இருக்கு. இந்த நகராட்சி எதுவுமே சரியா பாதாள சாக்கடை திட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த பாதாள சாக்கடை திட்டம் போட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பாதாள சாக்கடை திட்டம் கடப்புல போடப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சங்கு கம்பெனி லாட்ஜில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் அனைத்துமே இந்த புனிதமான நீர், உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் குளிக்கக்கூடிய இந்த அக்னி தீர்த்த கடல்ல அவ்வளவு கழிவு நீர்கள் அங்கேதான் கலக்கிறது. அந்த கழிவு நீர் பூரா கலந்தா பக்தர் குளிச்சுட்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு ஒரு அறிவினை ஏற்பட்டு டாக்டர் வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அவல நிலை தான் இந்த நகராட்சியில நடந்து இருக்கு. அதனால பக்தர்களுக்கு போதிய வசதிகளை, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, வண்டிகள் பக்தர்கள் வந்த உடனே அவங்களுக்கு உடனே வரக்கூடிய நிலை இல்லாமல் நடந்து சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலை இருக்கிறது. இதுல உலக நாட்டில இருந்து வரக்கூடியவங்க ரொம்ப ஒரு முறை இன்னொரு முறை நம்ம இந்த ஊருக்கு போவேனா, இந்த அடிப்படை வசதி இந்த ஊர்ல கிடையாது என்பது நிலைப்பாடு இங்க இருக்கிறது. பாஸ்கரன் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அவங்க இந்த ஒரு தடவை இங்க வந்தாங்கன்னா அடுத்த தடவை நோய் பரவும் அபாயம் காரணமாகவே இந்த பகுதிக்கு வரமாட்டேன்னு சொல்றதை தவிக்கிறாங்க. காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலா. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு புண்ணிய தலங்களிலும் மக்கள் அன்றாடம் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலாவிடம் செல்லலாம். பாலா, இவ்வளவு பாதிப்புகளுக்கும் அவலங்களுக்கும் உள்ளாகும் அந்த பக்தர்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க பாலா? வரும் பக்தர்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் சொல்றதைக்காண்டி சிவராஜ் திருக்கோவில் திருமணங்களுடைய பொறுப்பாளர் சிவராஜா பல தடவை மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பல வழக்குகளை கோவில் நிர்வாகத்தின் மேல பதிவு பண்ணியுள்ளார். அவற்றை பக்தர்களுக்கு எந்த அடிப்படை வசதிகள் என்ன செஞ்சு கொடுக்கணும்? முதல்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரதுக்கு உண்டான வழிகளை சரியான முறையில ஏற்படுத்தல. அம்மன் சன்னதி வழியா சாமி சன்னதி தரிசனம் பண்ணிட்டு அம்மன் சன்னதி வழியா அம்மன் சன்னதி வழியா வெளியில வரதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்மளுடைய பெரியவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கான மேப்பு, இந்த கோயிலோட மேப் இது. அது அம்பாள் சன்னதி வழியா வெளியில போறதுக்கு உண்டான வழிகள் இருந்தும் அந்த வழியை அடைச்சு வச்சு திருக்கோவில் நிர்வாகம் காசுக்காக வேண்டிய டிக்கெட் எடுத்தா தான் சாமி தரிசனம் பண்ணக்கூடிய நிலைமை உண்டாச்சு. போன முறை ஆடி அமாவாசை டயத்துல காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அந்த பகுதியில் யாருமே போகக்கூடாதுன்னு அடைச்சு அம்பாள் சன்னதியிலே தரிசனம் பண்ண விடாம அளவுக்கு தடுத்தாங்க. கேட்டா பாதுகாப்பு கிடையாது, நெரிசல் ஏற்பட்டுன்னு சொல்றாங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு முறையா வழி பண்ணி அனுப்பக்கூடிய வசதிகள் எதையுமே திருக்கோவில் நிர்வாகம் செஞ்சு கொடுக்கல. வரும் பக்தர்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்து பாதுகாப்பா சாமி கும்பிட்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல வர்ற பக்தர்களுக்கு அவங்க வந்தா நல்லபடியா தங்குவதற்கான ஒரு நல்ல ஏற்பாடுகளை அறங்காவல்துறை செய்யணும். அதே மாதிரி அடிப்படையா இருக்கக்கூடிய கழிப்பிட வசதி, அது மாதிரி குளிப்பதற்கான ஏற்பாடு, இந்த வசதிகளை செய்யணும். அதே போல பாதுகாப்பு என்கிற பெயர்ல இன்னைக்கு யாத்திரைகள் கடுமையான நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சரியான ஏற்பாடுங்கிறது கிடையாது. கடுமையான நெருக்கடிங்கிறது ராமேஸ்வரத்தில் இருக்கு. அது உள்ளூரை சார்ந்திருக்கக்கூடிய, கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக யாத்திரைகளும் வர்ற யாத்திரைகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த கெடுபிடிகளை குறைத்து ஒரு கோயிலுக்கு வந்தோம் சொன்னா ஒரு தெய்வ சந்நிதியில ஒரு மனசார சாமி கும்பிட்டு போகணும். அதை விட்டா இங்க வரும்போதே வாசல்லே கயிறை கட்டி காவல்துறையினர் தடுப்பது, யாராவது யாத்திரைகள் உள்ள போகும்போது அவர்களை வன்மையாக பேசுவது, இது போன்ற நெருக்கடிகளை காவல்துறை கொஞ்சம் குறைக்கணும். பாதுகாப்பு தீவிரவாதிகளை எதிர்கொள்வது என்பது பல்வேறு மாற்று ஏற்பாடுகள் இருக்கு, அதை செய்யலாம். இங்க பக்தர்களுக்கு நெருக்கடி கொடுத்துதான் பாதுகாப்பை காப்பாற்றணுங்கிறது இல்ல. இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அதே போல ராமேஸ்வரம் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு தீவிரவாதத்தை எதிர்கொள்ளலாங்கிறதையும் நாங்க பதிவு செய்ய விரும்புறோம். ஆனா முதல்ல வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிம்மதியாக சாமி கும்பிடுவதற்கான ஏற்பாடுகளை இந்த நிர்வாகம் செய்யணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக இங்க ராமேஸ்வரம் வருபவர்கள் அனைவருமே தனி வாகனங்கள்ல வராங்க. இதனால வாகனங்கள் சாமி கும்பிட்டு செல்லும் போது மிகப்பெரிய போக்குவரத்து ஏற்படுகிறது. அதற்கு மாற்று வழிச்சாலையை ஆராய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஆனா இதுவரை இங்க உள்ள நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இந்த மாற்று வழிச்சாலையை இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை. காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலா. நாம் இப்பொழுது வழக்கறிஞர் வெண்ணிலாவிடம் செல்லலாம். மேடம், இப்ப சொல்லுங்க, இப்படி ஏதாவது ஒரு வகையில பாதிப்புக்கு உள்ளாகும் பக்தர்கள் இந்த புண்ணிய தலங்கள்ல முக்கியமா பாதிப்புக்கு உள்ளாகும் பக்தர்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் என்ன நடவடிக்கை வேணும் அப்படிங்கறது பதிவு செய்ய. அதாவது பாதிக்கப்படக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அன்றாட வேலையை பொறுத்தளவுக்கு போனோமா, நம்மளுடைய சமய கடமையா இதை பார்த்துட்டு வந்தோமா
அப்படின்னு சொல்லிதான் சில நாட்களுக்குன்னு பிளான் பண்ணி அங்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பக்தர்கள் எடுத்துக்கோங்க, சபரிமலை பக்தர்கள் இவங்கெல்லாம் ஒரு பஸ்ல போவாங்க. குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார அவங்க வந்து அந்த பஸ் அடையணும். இல்லைன்னு சொன்னோம்னா அந்த பஸ் எடுத்துருவாங்க. இது மாதிரியான நெருக்கடியில் இருக்கும்போது சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தீர்வு எங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேடி போயிட்டு இருக்க முடியாது. அதாவது தாய்க்கு என்ன பால் வந்து குழந்தைக்கு வந்து குழந்தை அழுதுதான் கொடுக்கணும்னு கிடையாது. பால் நினைந்தூட்டும் தாயாகத்தான் வந்துங்க நம்ம அரசாங்கம் இருக்கணும். அதை விட்டு குழந்தை வாய் விட்டு அழுதும் கூட பால் கொடுக்க தயார் இல்லைன்னா அந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் வந்து முறைப்படுத்தணுங்கிறது தான் பக்தர்கள் அனைவரின் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். நானு அப்போ புகார் எங்க புகார் பெட்டின்னு சொன்னோம்னா அந்த புகார் பெட்டி யாருடைய கஸ்டடியில இருக்குங்க? யார் வந்து நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்களுடைய கஸ்டடியில இருக்கு. நகராட்சி சம்பந்தமானதா அவர்களுடைய பாக்ஸ் எங்க இருக்குன்னே தெரியாது பக்தர்களுக்கு. அங்க கொண்டே போடுறோமா, அறநிலையத்துறைக்கு புகார் பெட்டின்னு இருக்கு, அதை யார் பிரிச்சு பார்க்க போறா? அதை முறைப்படுத்தக்கூடியவங்க யாரு? இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு தோன்றுகிறது என்னன்னா, தெய்வ நம்பிக்கை உள்ள சமூக நல ஆர்வலர்கள் அறங்காவலர்களாக இது மாதிரியான திருத்தலங்களுக்கு நியமிக்கப்படுவதன் மூலமாகத்தான் முறையான தீர்வு பக்தர்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக நம்ம சமயப்பணி ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் ஏங்கி இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த வாய்ப்பை வந்து அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேங்க. நன்றி. மன நிம்மதி வேண்டி புண்ணிய தலங்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தமிழக அரசு உரிய அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து தர வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக இருக்கிறது. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட வழக்கறிஞர் வெண்ணிலா அவர்களுக்கும், மேலும் கள தகவல்களை பதிவு செய்த திருச்சி விஜயகோபால், ராமேஸ்வரம் பாலா ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.